ஹாய் வீவோஸ், ஒரு சூப்பரான ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம அஞ்சலிக்கு மகேஷ் மேலே டவுட் வந்துருச்சு. கண்டிப்பாக மகேஷ் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்திருக்கானா, இவனுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்திருந்தா இவன் இந்த கபோர்டில் தான் எங்கேயாவது வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை கீழே சாப்பிட போகிற மாதிரி சாப்பிட அனுப்பிச்சு விட்டுட்டு மேலே வந்து விறுவிறுன்னு அந்த ஃபோட்டோவை தேடுறாங்க. ஃபோட்டோ தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் ஒரு வழியாக ஒரு ட்ராவில் அந்த ஃபோட்டோ இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்ததுமே நம்ம அஞ்சலி பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. இவங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நம்ம அஞ்சலிக்கு தெரியுது, அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே இந்த அம்மாவை நம்ம பார்த்துருக்கோமே, நம்ம கூட அந்த அம்மா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போனோம். அதுக்குள்ளே மகேஷ் வந்துட்டான். எதுக்காக மகேஷ் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒன்றுமே புரியலையே. இந்த அம்மாவுக்கும் மகேஷ்க்கும் என்ன சம்பந்தம்? சரி, எது என்னமோ இவங்க தான் முருகன் அண்ணனோட அம்மா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக மகேஷை ஃபாலோ பண்ணால் இந்த அம்மா எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து இந்த விஷயத்தெல்லாம் துளசிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அக்கா, இங்கே ஒரு பெரிய விஷயம் போய்கிட்டு இருக்கு. முருகன் அண்ணனோட அம்மாவுக்கும் மகேஷ்க்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. முருகனோட அம்மா ஃபோட்டோவை முருகன் கையில் கிடைக்க விடாத மாதிரி மகேஷ் வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவர் போயிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டாரு. நல்ல வேலையா அவர் அந்த கபோர்டில் தான் அந்த ஃபோட்டோ வச்சுருந்துருக்காரு. நான் எப்படியோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த அம்மாவை பார்த்துட்டேன். அந்த அம்மா வேற யாரும் இல்லை. நான் கூட அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல, அந்த ரூமில் ஒரு அம்மாவை அடைச்சி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, அவங்க தான் முருகன் அண்ணனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி கிட்ட சொல்கிறாங்க. துளசி இதை கிட்டத்துமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்போ எதுக்கு மகேஷ் வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? முருகன் அண்ணனுக்கும் மகேஷ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? ஒன்றும் புரியலையே அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அஞ்சலி சொல்கிறாங்க, அந்த அம்மாவை நம்ம காப்பாற்றினா மட்டும்தான்க்கா மகேஷ் யார், எங்கேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற உண்மையெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எப்படியாவது முருகன் அண்ணனோட அம்மாவை காப்பாற்றி முருகன் அம்மாவையும் முருகன் அண்ணனையும் சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி துளசி கிட்ட அஞ்சலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ துளசி சொல்றாங்க, இது எப்படி அஞ்சலி, மகேஷ் தான் உங்களை எங்கேயோ அடைச்சி வச்சிருக்கானே, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அஞ்சலி சொல்றாங்க, நீ கவலைப்படுறதுக்கா, நான் அதுக்காக தான் ஒரு ஆப் வச்சிருக்கேன். அந்த ஆப்பை மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். மகேஷ் யார் கூட பேசுறான், எங்க இருந்து பேசுறான், அது எல்லாமே நம்மளால கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி சொல்றாங்க. அப்போ துளசி சொல்கிறாங்க, அப்போ உடனே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி சீக்கிரமாக மகேஷை ஃபாலோ பண்ண அஞ்சலி, இனிமேட்டு நம்மளுக்கு டைம் இல்லை. அவன் அந்த அம்மாவை ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது அவங்கள காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. அஞ்சலியும் அந்த ஆப்பை அவங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மகேஷ் யார் கூட பேசுகிறான் அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ மகேஷ் வந்து ஒரு ரவுடிங்க கூட பேசுகிறத அஞ்சலி வந்து நோட் பண்ணிடுறாங்க. அந்த அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்கேருந்து பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அஞ்சலி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால மாறு வேஷத்தில் அந்த குடோனுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு கரெக்டாக அந்த ரவுடிங்க கண்ணில் படாதபடி எப்படியோ தப்பிச்சு அந்த அம்மா கிட்ட போயிடுறாங்க. அங்கே அவங்களோட கயிறெல்லாம் அவுத்து விட்டுட்டு அவங்க மூஞ்சில் போட்டிருக்க துணியையும் கழட்டி விட்டுறாங்க. அம்மா, நான் தாம்மா அஞ்சலி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ரூமில் நான் கூட உங்கள் கூட பேசினேன், நீங்கள் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க, உங்கள் பையன் நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி முருகனை பற்றி சொல்கிறாங்க. நான் இருக்கேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது உங்களை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி மாசா களத்தில் இறங்கி அந்த அம்மாவை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது அந்த அம்மா டப்படி கீழே விழுக அந்த சவுண்டு கேட்டு அந்த ரவுடிங்களாம் அலர்ட் ஆகிடுறாங்க. இங்கே யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் தேடி தேடி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம அஞ்சலி வந்து அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் வேறு இடத்துல ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்போது அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்கம்மா, நீங்கள் இங்கே இருந்தால் கண்டிப்பாக உங்களோட உயிருக்கும் ஆபத்து, நீங்கள் உங்கள் பையனோட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி சொல்ல, இதை கேட்ட அந்த அம்மாவும் அந்த குடோன்லேருந்து தப்பிச்சு வெளியில் போயிடுறாங்க. நம்ம அஞ்சலியும் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்போ அந்த ரவுடிங்கெல்லாம் முருகனோட அம்மாவை கட்டி போட்ட இடத்துல வந்து பார்க்குறாங்க. என்னடா காலி சேர் தான் இருக்குது, இந்த அம்மா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடோன் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அந்த அம்மாவை ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அஞ்சலி வந்து எப்படியோ அவங்க தப்பிச்சிட்டாங்க, அவங்க எப்படியாவது அண்ணன் கிட்ட போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்க, இந்த சைடு முருகனோட அம்மா வழி தெரியாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே ஒரு கோயில் வருது. அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு அப்படியே தனித்தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதே கோயிலுக்கு தான் நம்ம முருகன், ரேவதி இவங்க ரெண்டு பேருமே வராங்க. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்களா, மீட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் விஷயமே. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் நம்ம முருகன் வந்து அவங்க அம்மாவை பார்க்கணும் தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ அதுக்கான நேரம் வந்து வந்துருச்சு. அதுக்கான நேரம் வந்துட்டனால தான் மகேஷோட கஸ்டடியில் இருந்து இப்படி முருகனோட அம்மாவை தப்பிக்க வச்சுருக்காங்க. ஸோ நம்ம முருகன் வந்து அவங்க அம்மாவை பார்த்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். முருகனோட அம்மாவை பார்த்தா மட்டும்தான் செம்மையாக இருக்கும் எபிசோடு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக மகேஷை பற்றின விஷயம்லாம் நம்ம யாருக்குமே தெரியாமல்
பயங்கரமாக இருந்துச்சு. முருகனோட அம்மா வாயை திறந்து மகேஷ் யாரு, அவன் எதுக்காக இந்த சொத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொன்னால் மட்டும்தான் மகேஷை பற்றின விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த அம்மா தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக ரவுடிங்க வந்து மகேஷ்க்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்போ மகேஷ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆவாங்க. எப்படி அவங்க தப்பிச்சு போக முடியும், அதெல்லாம் முடியவே முடியாது, அவங்கள நான் அடைச்சி வச்சிருக்க இடம் நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியாது, அப்போ எப்படி அவங்க தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ரவுடிங்கெல்லாம் சொல்கிறாங்க யாருன்னே தெரியல, ஒருத்தவங்க வந்து அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்காக வந்தாங்க, ஒரு சவுண்டு கேட்டுச்சு, நாங்களும் யார்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அந்த அம்மா அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க, அந்த ஆளும் எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நம்ம மகேஷ்க்கு வந்து மண்டை மூளை குழம்பி போயிடுச்சு, யாராக இருக்கும், யார் வந்து முருகனோட அம்மாவை காப்பாற்றுறதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் முருகன் அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியல, அவங்கள நீங்கள் போய் தேடி கண்டுபிடிங்க, எங்கேயும் போயிருக்க சான்ஸ் கிடையாது, அந்த கிளவி இங்கே தான் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கோம், போய் தேடி கண்டுபிடிங்க, அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க கிட்ட மகேஷ் சொல்லிடுவார். மகேஷோட பேச்சு கேட்டுட்டு அந்த ரவுடிங்களும் அந்த அம்மாவை தேடி அலைவாங்க. அந்த ரவுடிங்க கண்ணில் அந்த அம்மா மாட்டிடக்கூடாது, முருகன் கண்ணில் தான் மாட்டணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலி மனசில் நினைக்கிறாங்க எப்படியோ அவங்கள இந்த குடோன்ல இருந்து தப்பிக்க வச்சாச்சு, கண்டிப்பாக அவங்க அண்ணனோட கண்ணில் மாட்டிடணும், அந்த அம்மா இப்போ எங்கே போயிருக்காங்கன்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் தேடுறாங்க. ஒரு பக்கம் ரவுடிங்க வந்து அஞ்சலியை பார்த்துடுறாங்க, இவ தானே அந்த குடோனுக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை துரத்துவாங்க. நம்ம அஞ்சலியை அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் ஏற்றி வச்சிருக்காங்களே நம்ம அஞ்சலி, அது மூலமாக தானே இப்போ முருகனோட அம்மாவை கண்டுபிடிச்சாங்க, அதே மாதிரி சிவராமனும் இப்போ உயிரோடு தான் இருக்காரு, அந்த விஷயத்தையும் நம்ம அஞ்சலி வந்து சீக்கிரமாக இதே மாதிரி கண்டுபிடிச்சா எபிசோட் வந்து வேற லெவலில் போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலா போன மகேஷ் எந்த நேரத்தில் எப்படி மாறுவான்னு யோசிக்க கூட முடியாது. ஏன்னா இப்போ முருகனோட அம்மா தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்க எங்கே போனாலும் கண்டிப்பாக அவங்க பையனை தேடி தான் போவாங்க, அதனால அவங்க இங்கே இருக்கவே கூடாது, இந்த உலகத்தை விட்டே அனுப்பிட வேண்டிதான், எவ்வளோ நாளைக்கு தான் அந்த கிளவியை கட்டி போட்டு வைக்கிறது, என்னைக்காச்சும் ஒரு நாள் இவ இப்படி தப்பிச்சு போவான்னு எனக்கு தெரியும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அன்னைக்கே இவங்க கதையை முடிச்சிருந்தா இன்னரும் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இனிமேட்டு தான் மகேஷ்க்கு பெரிய தலைவலியே, ஏன்னா நம்ம அஞ்சலி வந்து மாச காலத்தில் இறங்கியிருக்காங்க, மகேஷ் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சூப்பரான ஒரு ஆப்பையும் ரெடி பண்ணி அது மூலமாக இப்போ முருகனோட அம்மாவை காப்பாற்றிட்டாங்க. அப்போ துளசி வந்து அஞ்சலிக்கு கால் பண்ணுறாங்க, என்னாச்சு அஞ்சலி நீ அந்த அம்மாவை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, ஆமாக்கா நான் அந்த அம்மாவை பார்த்தேன், அந்த குடோன்குள்ளே அடைச்சி வச்சிருக்கான், பாவம் எத்தனை வருஷமாக அவங்க வெளி உலகத்தை பார்க்காம இருட்டறையிலே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஏன் தான் இந்த மகேஷ் இப்படியெல்லாம் பண்ணுறானே எனக்கு ஒன்றும் புரியலக்கா, முருகன் அண்ணனுக்கும் மகேஷ்க்கும் என்ன தொடர்பு இருக்கு, அதை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவன் எதுக்காக இத்தனை வருஷமாக முருகனோட அம்மாவை இப்படி அடைச்சி கொடுமைப்படுத்தணும், அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பதட்டமாக துளசி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு துளசி சொல்கிறாங்க, அஞ்சலி இனிமேட்டு தான் நீ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், மகேஷ் கண்ணில் மட்டும் நீ மாட்டின அவ்வளோதான், அவன் உன்னை என்ன பண்ணுவான்னு யோசிக்க கூட முடியல, நீ இப்போ மதியம் அவனை ஏமாற்றிக்கிட்டு இருக்க, எக்காரணத்து கொண்டும் நீ தான் அஞ்சலி அப்படின்ட்டு அவனுக்கு சந்தேகம் வந்துடவே கூடாது, இப்படியே நீ வந்து அவனை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தனா கண்டிப்பாக அப்பாவையும் அவன் எங்கே அடைச்சி வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அஞ்சலி சொல்கிறாங்க, நீ சொல்கிறது கரெக்டு தான்க்கா, நம்ம சீக்கிரமாக இப்படியே மகேஷை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்பாவையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி துளசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு இந்த சீரியல், இவ்வளோ விறுவிறுப்பாக போகிறத பார்த்தா எங்கடா சீக்கிரமாக முடிச்சிருவாங்களோ அப்படின்னு தான் தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வெளியில் கொண்டு வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படியெல்லாம் கொண்டு போவாங்க அப்படிங்கிறத நம்மளாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.